யார் எது சொன்னாலும் புரியாது. அவனை போட்டு மொத்துன்னு மொத்துங்க, விளங்க. என்ன விளங்கணும்னு ஆசீர்வாதம் இருந்தால் தான் விளங்கு, இல்லைன்னா கடந்து போயிடுவீங்க. இறைவன் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் நம் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். அந்த விளங்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். லா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜி, இதற்கு கேள்விப்பட்டது இல்லை நான், இன்னைக்கு தான் நான் படிச்சேன் அதை. லா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜினா என்னன்னு தொடங்குதுங்க மெசேஜ், பிரமாதமான மெசேஜ். ஒரு சிங்கம் பசித்து வேட்டையாட புறப்படுகிறது. ஒரு நாளெல்லாம் வேட்டையாடியது, அதற்கு இரை கிடைக்கவில்லை. அடுத்த நாள் வேட்டைக்கு போனது, இரை கிடைக்கவில்லை. மூன்றாவது நாள் வேட்டைக்கு போகும்பொழுது மாலை ஒரு வேட்டை கிடைத்தது அவனுக்கு. அது சொல்லிட்டு அந்த லா சொல்லுது, 3 நாள் அதனுடைய எனர்ஜி இருக்குல்ல, அது வேட்டையாடுறதுக்கு கொடுத்த எனர்ஜி, அது 90 விழுக்காடு வேஸ்ட் ஆயிருக்குங்க. 10% தான் அவன் ஜெயிச்சிருக்கான். அந்த சிங்கம் 10% ஜெயிச்சிருக்கான். இன்னொரு வார்த்தை பாருங்க, அடுத்தது வாங்க. இந்த உலகத்தில் வளர்கின்ற எல்லா விதைகளும் இருக்குல்ல, மரங்கள் இருக்குல்ல, அதுல 85% பறவைகளால் சாப்பிடப்படுது. 15% தான் வளருது. அப்படியே நிறுத்துங்க இது. அடுத்தது மழை பெய்யுது இல்ல, 85%க்கு மேல மழை கடல்ல தான் பெய்யுது, நிலத்துல பெய்யறது இல்ல. இது வேஸ்ட் ஆஃப் லா. அந்த எனர்ஜி வேஸ்ட் இருக்குல்ல, அதனுடைய சட்டம், இந்த பிரபஞ்சம் அமைத்திருக்கக்கூடிய சட்டம். 100க்கு 100 விழுக்காடு சிங்கம் ஜெயிச்சதுன்னா இந்த பூமியில் அதை தவிர்த்து வேற யாராலும் இருக்க முடியாது. 100க்கு 100% மழை பெஞ்சதுன்னா இந்த பூமி நீரால் மூழ்கிவிடும். 100க்கு 100% மரம் வளரத்துக்கு வாய்ப்பு கிடையாது, இல்ல இடம் கிடையாது. அது வேஸ்ட் கிடையாது, அது ஒரு லா. நம் குழந்தைகள் இன்றைக்கு ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆன உடனே எவ்வளவு முடங்கி போறீங்க, இல்ல அது வேஸ்ட் ஆஃப் லா, எனர்ஜி ஆஃப் லா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வாட்டி நீங்க போடுகின்ற பொழுது அடுத்த வாட்டி நாம் வருவதற்கான பயிற்சி களம்னு வச்சுக்கோங்க. எதுவுமே வேஸ்ட்னு ஒண்ணு கிடையாதுங்க இந்த பிரபஞ்சத்துல. தயவு செய்து இந்த உலகத்தில் ஏதேனும் வேஸ்ட் இல்லை, உன்னை புடம் போடுவதற்காக வருகின்ற வாய்ப்பாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டே கிடக்கிறேன். என் தகப்பனார் சொன்னது, யாரையும் எந்த மனிதனையும் கற்றுக்கொள்ளாமல் கடந்து போகாத. தர்மனை பார்த்தா இப்படி வாழணும்னு கத்துக்கலாம், துரியோதனனை பார்த்தனா இப்படி வாழக்கூடாதுன்னு கத்துக்கலாம். ஏதோ ஒன்று கற்றல் இல்லாமல் யாரும் நம்மை கடந்து போவதே கிடையாது. கும்பிடும் வரை கடவுள், திருடு போனால் சிலை இல்ல. கடவுள் எப்படிங்க திருடு போக முடியும்? வெறும் கல் தாங்க. அதன் மீது கருத்து செலுத்தி 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 கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த கல் கடவுளாகிறது. ஒண்ணும் இல்லை, யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்பே இல்லாம இருக்காங்க, அவர்களுக்கு அன்பு செலுத்தி 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 பாருங்களேன், ஒருவேளை கல் கடவுளானது போல் அவர்களும் அன்பாக மாறிவிடலாம். எந்த பூச்சிகள் இறந்தாலும் எறும்புகளே அதை இறுதி ஊர்வலமாய் எடுத்து செல்கின்றன. தெருவில் குப்பை போடுகிறவனை மரியாதையாகவும் அதை பொறுக்கி சுத்தம் செய்பவனை கேவலமாகவும் பார்க்கும் சமுதாயம் உள்ளவரை எந்த நாடும் சுத்தமாகாது. குப்பை போடுறவன் தாங்க குப்பைக்காரன், எடுக்கிறவன் சுத்தக்காரங்க. இல்ல அவனா குப்பைக்காரன்? குப்பைக்காரன் வந்துச்சான், குப்பைக்காரன் யார் குப்பைக்காரன்? எனக்கு ஒரு வெளிச்சம் பிறகுது இல்ல பாருங்க, சூப்பர் பாருங்க. ஒரு மெழுகுவர்த்தியின் தியாகத்திற்கு சற்றும் குறைவில்லாதது ஒரு தீக்குச்சியின் மரணம். அப்ப நமக்கு தெரிஞ்சு போயிரும்ல, வேலைக்கு போகிறவரின் திங்கட்கிழமை விட வேலை கிடைக்காதவர்களின் திங்கட்கிழமைகள் கொடுமையானவை. ஒருத்தன் தூங்கிட்டே இருந்தானா, காலேஜுக்கு போக மாட்டேங்கிறான். அவங்க அம்மா வந்து எழுப்புது, போடா காலேஜுக்கு 8 மணி ஆயிடுச்சு, எழுந்துற. போக மாட்டேன். சரி, போகாததுக்கு 2 காரணத்தை சொல்லு. எனக்கு அந்த டீச்சர்ஸ் யாரையும் பிடிக்கல, அப்புறம் படிக்கிற பசங்களையும் பிடிக்கல. சரி, நான் ஒரு 2 காரணத்தை சொல்கிறேன், நீ ஏன் போகணுன்றதுக்கு சொல்லு. உனக்கு 56 வயசாச்சு, நீ தான் அந்த காலேஜுக்கு பிரின்சிபல். சரியா? வேலைக்கு போகின்றவனின் திங்கட்கிழமையை விட கொடுமையானது வேலைக்கு செல்லாதவனின் திங்கட்கிழமை. பாருங்க, இது சூப்பருங்க. குழந்தைங்களை வச்சுட்டு +2 முடிக்கிற குழந்தைங்களை வச்சுருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அவசரத்துக்கு ஒரு கொத்தனார் தேடனா ஊரில் ஒரு பையன் இல்லை, தெருவுக்கு 4 இன்ஜினியர்.
ஒர்க்மேன்ஷிப் இல்லாமல் போச்சுங்க. ஒர்க்மேன்ஷிப் இல்லை. இதெல்லாம் நமக்குங்க. முக்கியமாக லயன்ஸ் கிளப்பில் இருக்கிறவங்களுக்கு, இங்கே பேசுகிற வரவங்களுக்கு, இங்கே அவார்டு வாங்குறவங்களுக்கு, எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கு சூப்பர். இது தாரக மந்திரமாக எடுத்துகிட்டு போவோம். இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான்னு நினைச்சே வாழறோம். ஆனால் உண்மையில் ஒரு பையன் நம்மளை பற்றி நினைக்கிறது இல்லை. எவ்வளோ நிம்மதியாக இருக்குல்ல? பேசுவீங்க, சரி என்னை பற்றியே பேசி ஒரு 2 நிமிஷம் பேசுவீங்களா? சூப்பர். இந்த டாக்டர்கள் வசதி இல்லாதவனை பார்த்து அது சாப்பிடு இது சாப்பிடுன்னு சொல்லுவான். வசதி இல்லாதவனை பார்த்து எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான். இதுவும் பிடிச்சிருந்தது. இளைஞர்கள் 40-50 வயசு கடந்தவர்கள், இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டுமே என்ற கவலை சிலருக்கு, இப்படியே இருந்து விடுமோ என்கின்ற கவலை சிலருக்கு. அடுத்து பாருங்க, மொபைல் போனை. சூப்பருங்க. இது மொபைல் போனை முதலில் வைத்திருந்தவர்கள் ஆச்சரியப்படுத்தினார்கள், இப்பொழுது இல்லாதவர்கள் ஆச்சரியப்படுத்துகிறார்கள். நீங்க பாருங்களேன், பெரிய பெரிய லீடர்ஸ் பாருங்களேன், கையில செல்போன் வச்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய குவாலிட்டி ஆயிடுச்சு இன்னைக்கு. இது பாருங்க, கடவுளுக்கு நீங்களாகவே ஒரு உருவம் கொடுத்து விட்டபடியால் கடவுள் உங்கள் எதிரில் வந்தாலும் அவன் யார் என்று தெரிவதில்லை. நாமளே ஒரு உருவம் கொடுத்துட்டோம். இது சாமி யாருன்னு நமக்கு தெரியல. இந்த வித்தியாசம் இல்லாமல் இருந்து பாருங்களேன். ஒரு குருநாதர் இருந்தாராம். அவர் எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எரிச்சல் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. 12 சீடர்கள், அவர் தன்னுடைய மைண்ட் பீஸா இருக்கணும்னு சொல்லிட்டு நேரம் அவங்களை எல்லாம் சபிச்சுட்டு, நீங்களாம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆசிரம் உருப்படாதரான்னு சொல்லிட்டு மலை ஏறிட்டாரு. மலை ஏறினார்னா இமயமலை ஏறிட்டார். சரியா? லயன்ஸ் கிளப்ல அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா பேசணும். ஏறிட்டாரா? போய் ஏறிட்ட உடனே திரும்பி வந்தவர் 12 பேர் காலையும் டெய்லி காலையில ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி உழுறார். இமயமலைக்கு போயிட்டு வந்தவர். என்னன்னா, இமயமலையில அவர் கனவுல சிவன் சொன்னான், என்னை தேடியா இமயமலை வந்தாய், உன் 12 சீடர்களில் ஒருவனாக நான் அங்கேயே இருக்கிறேன். முடிஞ்சு போச்சு. யாருன்னு சொல்லல. 12 பேர் கால இவன் சிவனா, அதனால் தான் ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ். ஒவ்வொருவனும் ஹர் ஹர் என்றால் ஒவ்வொருவனும் சிவன் தான் என்று சொல்லுவது தானே. இந்த விஷயங்கள் நமக்கு புரிந்து போனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தெளிவாகும். நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு பிரார்த்தனையை மட்டும் பண்ணுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாதீங்க. எல்லோரும் நான் செய்கின்ற நன்மையினால் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. இதை யார் சொல்றா தெரியுமா? பெரிய பிரார்த்தனைங்க இது. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மரங்கள், மக்கள், பறவைகள், புல் பூண்டு பூச்சி யாவையும் என் வினையால் இடும்பை தீர்ந்து இன்புற்று இருக்க வரம் தருவாய் தேவதேவா. மகாகவி பாரதி. என் வினையால் இவர்களுக்கு துன்பம் நீங்க வேண்டும், இன்பம் வர வேண்டும் என்று இப்படி பிரார்த்தனை பண்ணுங்களேன். இறைவா, நீ யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த காசெல்லாம் என் மூலமாக கொடுக்கவை. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இறைவன் யாருக்கோ ஒன்றை கொடுக்கிறான், அது என் மூலமாக கொடுக்க வையன். இங்க பாருங்க, படமாடும் கோவில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பருக்கு ஆகா. நான் இறை நம்பிக்கை கொண்டவள். திருமூலத்தை சொல்லிட்டு போறேன். படமாடும் கோவில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோவில் நம்பருக்கு அது ஆகா. நடமாடும் கோவில் நம்பருக்கு ஒன்றியில் படமாடும் கோவில் பகவர்க்கு தாமே. கிருபானந்த வாரியார் சொல்லுவார், இன்னும் சிம்பிள் தான். சாமிக்கு கொடுத்தா மனுஷனுக்கு வராது, மனுஷனுக்கு கொடுத்தா சாமிக்கு போயிடும். சிம்பிள். கிருபானந்த வாரியார் சொல்வார், லெட்டர் எழுதி போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்தா அது போஸ்ட் பாக்ஸ்க்கு வராது, போஸ்ட் பாக்ஸ்ல போட்டா அது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும். குர்ஆன்ல இறைவன் ஆணையிடுகிறாங்க, எவ்வளவு வேண்டுமானாலும் நீ சம்பாதித்துக்கொள், 2 கேள்விகளுக்கு மட்டும் பதில் வைத்திரு. மரண குழிக்குள் உன்னை புதைத்து 40 அடிகள் திறந்து போன உடனே உனக்கு கேள்விகள் ஆரம்பிக்கும். அந்த கேள்விகளில் முக்கியமான கேள்வி, எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்துக்கொள். 2 கேள்விதான், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய். இந்த 2த்துக்கு மட்டும் கரெக்டா ஆன்சர் இருந்தா நம்முடைய வாழ்க்கை வல்லமை பெற்ற வாழ்க்கையாக அமையும்.